எனது அன்பு தமிழ் சொந்த உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். என்னென்னா, நம்ம உளுந்து மகசூல் செஞ்சுருந்தோம். இங்கே பாருங்கள், 1 ஏக்கரில் உளுந்து மகசூல் செஞ்சுருந்தோம். இந்த ஃப்ரெஞ்ச் புயலால் உளுந்து கீழே நல்லா படுத்துடுத்து தண்ணியில் முழுவிட்டு இருக்குது. ஸோ பூ வைக்கிற நேரமும் காய் காய்க்கிற நேரமும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி படுத்துருது செடி. ஸோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. 1 ஏக்கர் கிட்டத்தட்ட 7,000லேருந்து 8,000 வரைக்கும் செலவு பண்ணியிருந்தோம். இது வரைக்குமே செலவு பண்ணியிருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப படுத்துருதுங்க பாருங்கள் நண்பர்களே. எல்லா செடியும் படுத்துருது நண்பர்களே. பூ காயோட படுத்துருது. விவசாயி ரொம்ப நஷ்டமாயிடுச்சு நண்பர்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம கொல்லி மட்டும் இல்லை, உளுந்து வருஷம் அனைத்து கொல்லிலையும் விளைநிலத்துலேயும் இந்த மாதிரி தான் இருக்குது நண்பர்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே. இதோ பாருங்கள் நண்பர்களே, இந்த கிணத்து தண்ணி தான் நம்மளுக்கு பாயணும். நம்ம உளுந்துக்கு பாயணும்னா. ஸோ கிணறும் ஏரியும் ஒன்றா இருக்குது அது நண்பர்களே. கிணத்து தண்ணியும் ஏரி தண்ணியும் ஒன்றா கலந்துருச்சு. ஸோ கிணறே முழுகிற அளவுக்கு ஏரி தண்ணி இருக்குது நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, எங்கே பார்த்தாலும் வெள்ளைக்காடாக இருக்குது. ஸோ இது பக்கத்தில் தான் நம்ம உளுந்துக்குள்ளே பூரா மழை தண்ணியில் அப்படியே படுத்துருது நண்பர்களே. பார்க்குறதுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. விவசாயிகள் அனைவரும் பாவம் மிக துன்பத்தோடும் துயரத்தோடும் இருக்காங்க. பாருங்கள் நண்பர்களே, பூரா ஏரிக்கு மிக அருகாமையில் நமது விளைநிலம் இருக்குது. ஸோ இந்த விளைநிலத்தில் பூரா தண்ணி இப்போ அடித்ததால் உளுந்து ஃபுல்லாக படுத்துருது நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே.